தொலை வரும்போது எப்படி வரணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பரட்ட தலையா வராதீங்க, எண்ணெய் தேய்க்கிறது சுன்னத்து, எண்ணெய் தேய்ச்சி தலைய வாரி எப்படி தலைவாரணுங்கிறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து இப்படியெல்லாம் தலைய மறைச்சு, இது ஒரு மெத்தட், இப்படித்தான் தொழுகைக்கு வரணும். ஆனா ஒரு ஹாஜிக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் தலைவிரி மூலமாக அழுக்க ஆடையோடு 5 நாள் ஒரே இஹ்ராம், தேவைப்பட்டா 1-2 இடையில மாத்தலாம். ஆனால் அந்த அழுக்கு உடையோடு அழுக்கு படிந்தவராக ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வியர்வை, அதனுடைய களைப்பு, அந்த களைப்போடு ஹஜ்ஜுக்கு போகும்போதே சொல்லிதான் அனுப்புவாங்க. இங்கேருந்து பிளைட்ல கிளம்பி ஜித்தால இறங்கி அங்கேருந்து கஷ்டப்பட்டு போய் ரூம்ல போய் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு தவாஃப் போக கூடாது. மெத்தட் முறை என்னன்னா, போய் ரூமுக்கு போய் ரெடியான உடனேயே, ரெடி ஆகுறதுன்னா முகம்லாம் கழுகி சோப்பெல்லாம் போட்டு, சோப்பு போடக்கூடாது, முடிய உதிரக்கூடாது, இதெல்லாம் இஹ்ராம்ல இருக்கக்கூடியவர்களுடைய நிபந்தனை. அப்ப சோப்பு போடாம சும்மா வேணா முகத்தை கழுகி ஒது செஞ்சுட்டு அந்த ஒதுவோட போயிடணும். ஒரு நாள் 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் பிரயாணத்தினுடைய களைப்போட முதல் தவாஃபுக்கு ஒரு ஹாஜி போவார். ஒரு ஹாஜி முதல் தவாஃபுக்கு போகும்போது காபாவுக்கு முன்னாடி நிற்கும் போது தளர்ந்தவரா, உடல்லாம் ஒடிஞ்சு போய் வந்த கஷ்டத்தோட களைப்போட போய் நிற்பார். அப்படித்தான் நிக்கணும். காபாவுக்கு முன்னால், அல்லாவுக்கு முன்னால் போகிற முதல் நிலை அப்படித்தான் இருக்கணும். களைப்படைந்தவராக, தலைவிரி கோலமாக. அப்ப எண்ணெய் தேய்க்க கூடாது, அப்ப சீவக்கூடாது, அப்ப சோப்பு போடக்கூடாது, அப்ப ஃப்ரெஷ் ஆகக்கூடாது, அப்ப அத்தர் போடக்கூடாது, வாசனை இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் சஃபர் பண்ணிருக்கோம், 12 மணி நேரம் பிரயாணம் பண்ணிருக்கோம், அதனுடைய வியர்வை இருக்கு, வேர்வை துர்நாற்றம் இருக்கு. அந்த நாற்றத்தோடு தான் காபாவுக்கு போகணும். ஒரு ஆஷிக்கினை பொறுத்தவரை, ஒரு காதலனை பொறுத்தவரை, இரு காதலர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மத்தியில் இதெல்லாம் பெருசா தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்கல்ல, ஒரு நோன்பாளியினுடைய கடைசி நேர நோன்பு திறப்பின் போது ஏற்படுகிற அவனுடைய வாய் துர்நாற்றம் அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட சுவையானது, கஸ்தூரியை விட மனமானது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுக்கும் உண்டான தொடர்பு அப்படி. மதீனாவுக்கு நேர் மாற்றம். மதீனாவுக்கு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, என்னை என்னுடைய மௌத்துக்கு பிறகு சந்திப்பவர் என்னை ஹயாத்தோடு உயிருடன் சந்திப்பவரை போல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு போய் சந்திக்க போகும்போது அவசர அவசரமா ஓடக்கூடாது. போய் ரூம்ல இறங்கி ஃப்ரெஷ் ஆகி குளிச்சு, தேவைப்பட்டா இருந்தால் புது ட்ரெஸ் போட்டு, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு, அத்தர்லாம் போட்டு அமைதியாக ஓடாம அடக்க ஒடுக்கமா போக வேண்டிய இடம் மதீனா. ஆனா இதுக்கு நேர் மாற்றமானது மக்கா. மக்காவை பொறுத்தவரை, காபாவை பொறுத்தவரை தொழுகையில் இருக்கிற அமைதி அங்கு இருக்காது. அங்க போன உடனேயே காபாவை பார்த்த மாத்திரத்திலேயே உண்மையான ஜாது தக்வா, அல்லாஹ்வுடைய தக்வா இருக்கக்கூடியவர், இறையச்சம் இருக்கக்கூடியவர், ஆசையோடு காபாவை நாடி சென்றவர், பிரயாணம் நினைக்காம, இது ஒரு டூரிஸ்ட் அப்படின்னு நினைக்காம, அதை உண்மையிலேயே அமலாக நினைத்து காபாவை பார்க்கணும் என்கிற ஏக்கத்தோடு இருந்த ஒரு மனிதன் காபாவை பார்க்கிற முதல் பார்வை நிச்சயம் அவனை அழ வைக்கும், நிச்சயமாக அவனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வர வைக்கும். அது காபாவுடைய எஃபெக்ட். சில பொருளை பார்க்க சலிச்சு போயிடும். ஒண்ணுக்கு மேல, ஒரு தடவைக்கு மேல திரும்ப திரும்ப பார்க்கும்போது சில பொருட்கள்ல ஆட்டோமேட்டிக்கா சலிப்பு ஏற்படுது. அட இதானே, எத்தனை தடவை கொடைக்கானல் போவீங்க, எத்தனை தடவை ஊட்டி போவீங்க. ஃபர்ஸ்ட் போகும்போது ஊட்டியை பார்த்த அந்த ஆசையும் அந்த அன்பும் அந்த பாசமும் அடுத்தடுத்து போகும்போது வருமா? அங்க அது இருக்கும், இங்க இது இருக்கும், சாதாரணமா போயிடும். காபாவுக்கு 1000 தடவை போக, 1001வது தடவை போனாலும் காபாவை பார்க்கிற முதல் பார்வை கண்ணீரை வர வைக்கும். அது காபாவுடைய சக்தி, காபாவுக்கு இருக்கிற சக்தி. அப்ப இந்த காபாவுடைய தொடர்பு, ஹஜ்ஜினுடைய தொடர்பு, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உண்டான இந்த தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பு ஒரு ஹாஜியினுடைய தலைவிரி கோலமாக, அழுக்கு படித்தவராக அவர் அல்லாஹ்விடத்தில் வருகிற நிலை. சுவரை முத்தமிடுவார், காபாவை முத்தமிடுவார், காபாவுடைய தூணை முத்தமிடுவார், காபாவுடைய ஒவ்வொரு கல்லையும் செங்கல்லையும் முத்தமிடுவார், ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவார், மக்காம இப்ராஹீமை முத்தமிட துடிப்பார். இதெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்ட பிறகு அழுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னாடியே போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுவதை பார்த்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டார்கள்.
முத்தமிட்டு அழுதாங்க. அழுத போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இது கண்ணீர் சொரியும் இடம். அழுகிற இடம் இது. இது என்ன இடம்? அழுகிற இடம், கண்ணீர் வடிக்கிற இடம், அல்லாஹ்விடத்தில் கேட்கிற இடம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். எனவே ஆசையோடு வருகிற ஒரு அமல், ஆசைப்பட்டு செய்கிற ஒரு அமல் தான் இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய பிரயாணம்.